கேரள வயநாடு நிலச்சரிவு அச்சுறுத்தி வரும் நிலையில் தற்போது நீலகிரியிலும் வீடுகள் மண்ணுக்குள் புதைந்து வருவது மக்களை பீதியடைய செய்துள்ளது. கூடலூர் கோக்கால் மலை அடிவாரம் கிராமத்தில் 20 நாட்களுக்கு முன்பு கனமழையால் 10 வீடுகள் மற்றும் அருகில் இருந்த முதியோர் காப்பகத்தில் லேசான விரிசல் ஏற்பட்டது. அடுத்த 5 நாட்களில் பிளவாக மாறி தரைத்தளம் சுவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. அரசு மருத்துவமனைக்கு சொந்தமான புதிய கட்டடம் கட்டுவதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் அதிகாரிகள் ஆய்வு செய்து அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என விளக்கமளித்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதிக்கப்பட்ட வீடுகளில் உள்ள மக்களை வெளியேற அறிவுறுத்தியுள்ளனர். முதியோர் காப்பகத்தில் இருந்தவர்கள் வேறு காப்பகத்திற்கு மாற்றப்பட்டனர். இந்நிலையில் அங்குள்ள கட்டடங்கள் வீடுகள் மண்ணில் புதைந்து வருகின்றன. குறிப்பாக முதியோர் காப்பகத்தின் மிகப்பெரிய கட்டடம் 7 அடி ஆழம் வரை மண்ணில் புதைந்துள்ளது. நீலகிரியில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக ஆய்வாளர்களும் அறிவித்துள்ள நிலையில் அரசு பொது மருத்துவமனையில் உள்ள ஒரு கட்டடத்தில் திடீரென விரிசல் ஏற்பட்டு அங்கிருந்த நோயாளிகள் வேறு கட்டடத்திற்கு மாற்றப்பட்டதும் அச்சத்தை அதிகரித்துள்ளது. அதிகாரிகள் குழு ஆய்வு செய்து மண்ணில் புதைந்து வரும் வீடுகளை சுற்றி தண்ணீர் வருவதால் ஒருவேளை பூமிக்கடியில் மிகப்பெரிய நீரோட்டம் இருக்கும் என தெரிவித்தனர். இருப்பினும் புவியியல் துறை ஆய்வாளர்கள் நேரடியாக வந்து ஆய்வு செய்யும் பட்சத்தில் பாதிப்புகளின் தீவிரம் தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 20 நாட்களாக ஆசாபுரம் பக்கத்தில் இருக்க ஏற்பட்ட பாதிப்புனால் நாங்கள்லாம் பெரிய பயத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் தான் நாங்கள் தூங்க போகிறோம். இங்கே ஒரு 1000 குடும்பங்கள் இருக்குது. பின்ன ஒவ்வொரு நாளும் வந்து அதிகாரிகள் பார்த்துட்டு தான் போகிறாங்களே ஒழிய அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், ஏன்னாக்கா அது சரி பண்ணி ஒவ்வொருத்தரும் அந்த உயிர் போன பிறகு காசை கொடுத்து இது பண்ணலாம் அது பண்ணலான்னு பேசுகிறத விட அது வந்து என்ன நடவடிக்கை எடுத்து சரி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த 20 நாளைக்கு முன்னாடி 1.5 சென்ட் பகுதியில் இருக்க ஒரு 7-8 வீடுங்க இந்த பூமி வெடித்ததுனால பாதிப்புக்குள்ளாயிருக்கு. இப்போ பக்கத்தில் இருக்க வயநாட்டிலையும் இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்படுறது வந்து எங்களுக்கு ரொம்பவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் எங்களோட பயம் எப்படின்னா, ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடி தூங்க முடியறதில்ல. ராத்திரி வராமல் இருக்கட்டும் பகலாகவே இருக்கட்டும்ன்ற மாதிரி நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் என்ன ஆகுமோ ஏதாகும்னு பயத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம்.